ஆனா ஒரு மனநல பாதிச்சு. நம்ம அம்மாக்கு தெரிஞ்சுமே நம்மள கண்டுக்கலையே! நமக்கு ஆனா சப்போர்ட் பண்ணல. உண்மையிலேயே அம்மா வந்து என்ன நெனச்சிருக்காங்க, எல்லாரும் எல்லா அப்பாவும் ஹக் பண்ற மாரி ஹக் பண்ணியிருக்காங்கன்னு. அதுக்கு தான் அந்த காலத்திலேயே சொல்லுவாங்க, பொம்பள பிள்ளைன்னு சொந்த பொண்ணா இருந்தாலும் தொட்டு பேசக்கூடாது அப்பா அப்படின்னு. கண்டிப்பா. அத நீங்க அன்னைக்கு சொன்னதெல்லாம் உண்மை தானே! நிஜமா மேம். நிஜமா. கண்டிப்பா. இப்போ அத வந்து இவங்க ஹக் பண்ணது என்ன தப்பான்னு இவங்க நெனச்சாங்க. ஆனா தப்பான நோக்கத்தோட ஹக் பண்ணாங்கிறத அம்மாவாலேயே கண்டுபிடிக்க முடியலையே! ம், ம். அதனால பொண்ணு வந்து அவ ரொம்ப மனநிலை பாதிக்கப்பட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டா. இவங்க வந்து பாட்டியும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி, இவங்களும் சப்போர்ட் பண்ணி, திடீர்னு ஒரு நாள் எனக்கு அவங்க வந்து ஃபோன் பண்றாங்க. "நீங்க சொன்னீங்க, அவள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்கன்னு. என் பொண்ண காணோம்." "பொண்ண காணுமா? என்னம்மான்னா?" "எனக்கு நீங்க கண்டுபிடிக்க முடியுமா? நான் வந்து ஒரு கால் டாக்ஸில தான் போயிருக்கா வெளிய. எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான்னு" அம்மா சொல்ல சொல்ல கேட்காம அவ திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வெளிய போயிட்டா. நான் சொன்னேன், "அவ வந்து எங்கேயும் போமாட்டா. எப்படியா இருந்தாலும் சுத்தி, சுத்தி உங்ககிட்ட வந்துருவா. அவ அவ அந்த கஷ்டமான நிலைமையில அவ எங்க என்ன பண்ணணும்னு தெரியாம போயிருக்கா. பட் அவ ஒரு வேலைக்கும் போறா, படிக்கவும் செய்யணும்னு சொல்றா இல்லையா? அவ எங்கேயும் போமாட்டா, திரும்பி வந்துருவான்னு." ஆனா, அந்த திரும்பி வந்துருவான்றதுக்கு ஆன்ஸர் அவங்க எனக்கு வந்து நான் ஆக்சுவலா இவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் தான் குடுத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க வந்து உங்க பொண்ணு எப்ப பேசினாலும் நீங்க எதுவுமே கேட்கக்கூடாது. அதுக்கு பணம் வேணுமா? நீங்க அந்த பணத்த வந்து அதுக்கு குடுத்துறணும் நீங்க. எதுக்கு என்னன்னு கேட்காதீங்க. குடுங்க. உங்க மேல பாசம் இருக்கிறது தெரியட்டும். அப்படின்னு சொன்னோனே, பாட்டியும், அம்மாவும் பாட்டிக்கு தான் பேசுவா. அம்மாக்கு பேச மாட்டா. ஏன்னா, அம்மா மேல தான் கோவம் இருக்குல்ல. நான் சொன்னேன், "உன்கிட்ட எப்ப பேசினாலும் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாது. நீ வா கண்ணு உன்ன பார்த்துக்கிறேன்னு சொல்லு. அவ்வளோதான். அத தவிர நீங்க வேற எதுவுமே சொல்லக்கூடாது. எதுவுமே அவள நீங்க கேட்கக்கூடாது." பாட்டிக்கு ஃபோன் பண்ணி எனக்கு வந்து பணம் வேணும் அப்படின்னு கேட்டோனே, ஆ இவங்களும் அ பாட்டி மூலமா பணம் குடுக்க ஆரம்பிச்சு எனக்கு வந்து நான் கைட் பண்றது சரியா, தவறாங்கிற மாரி எனக்குமே ஒரு ஃபீல் வர வச்சுட்டாங்க. ஆமா. ம். ஏன்னா, எனக்குமே இது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம். நான் வந்து அவங்ககிட்ட சொல்றேன். அவங்க வந்து என்கிட்ட சொல்றாங்க, "மேடம் இல்ல மேடம். நீங்க வந்து அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுருங்க. அந்த டாக்ஸி புக் பண்ணி போயிருப்பால்ல, அந்த நம்பர வச்சு நம்ம கண்டுபிடிச்சிரலாம். அவளோட இது லாக நம்ம எடுத்துருவோம்." அப்படின்லாம் சொன்னாங்க. "இல்ல அதெல்லாம் நீங்க வந்து நம்ம இப்படி போய் வெரட்டிட்டு போய்" அது என்ன தைரியத்தில நான் சொன்னேன்னு எனக்கு தெரியாது. "வெரட்டிக்கிட்டு போய் புடிச்சோம்னா, உங்க பொண்ணு உங்கள விட்டுட்டு போயிடுவா. அதனால நீங்க வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மந்த்ஸ்ல அவ வந்துருவா" அப்படின்னு.